ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பொன்னி சீரியலில் அப்கமிங் ஒரு டெத் ட்ராக் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது இன்றைக்கி எபிசோடே யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம் அந்த இவராக தான் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பாசிபிள் கிடையாது, அவர் தான். ஸோ யாருன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாங்க. நம்ம வந்து கெஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பவானியோட மாமியார், இல்லைனா பவானியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குமோ, ஏதாச்சும் நடந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம். பட் சாரி ஃபார் தட், அவங்க 2 பேருமே கிடையாது. என்னோடய கெஸ் ஃபுல்லாகவே ராங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி சொன்னதால அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகிருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இந்த சடனாக இந்த ஷாக்கான விஷயத்தை கேட்டு பவானியோட மாமனார் தான் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டை பார்த்தா வந்து அப்கமிங் டெத் ட்ராக் வரப்போகுது நம்ம கெஸ் பண்ணோம். ஸோ டெத் ட்ராக்மே வந்துடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பவானியோட மாமனார் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ நம்ம கொடுத்த நம்மளோட கெஸ், நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து ராங்கு. சாரி ஃபார் தட். அகைன் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியோட அப்பாவை வந்து அந்த மினிஸ்டர் வந்து வெளில எடுத்துறாங்க. வெளில எடுத்ததுக்கப்புறம் வெளில போகாமல் திருப்பி மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி திருப்பி சக்தி வீட்டு வாசலேருந்து உட்காந்துருக்காரு. எப்போ பொன்னி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பொன்னி வந்து நியூஸ் சேனல் மூலமாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டாச்சும் வர்றாங்களா இல்லைன்னா நமக்கு தெரியல. ஸோ அவங்களோட அப்டேட்டே கிடைக்கல, என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஷூட்டிங்ஸ் பண்ணி கிடச்சி அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன். பட் இப்போதைக்கு அப்கமிங் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெத் ட்ராக் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இன்னும் பொன்னியை ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஸோ நிறைய பேர் பொன்னி இல்லாதனால பொன்னி சிலது விலகிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பொன்னி விலகலாம் இல்லைங்க. வயசு வந்து கண்டிப்பாக பொன்னியை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்ச அப்டேட் மேபி தெரிலங்க. எனக்கு கிடைச்சது வந்து அவங்க விலகல கண்டினியூ பண்ணுறாங்க அப்படி மாதிரி எனக்கு அப்டேட் கிடைச்சது. எனக்கு அப்டேட்ஸ் கிடைச்சது அப்படி தான் அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி லேட்டராக வந்து ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுவாங்க. மேபி பர்சனல் விஷயத்தில் வந்து பிஸியாக இருக்கலாம். லேட்டாக வந்து ஷூட்டிங்கில் கண்டினியூ பண்ணுவாங்க. ஐஷு கண்டிப்பாக பொன்னி சிலோடு விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, பாசிபிளே கிடையாது. பிகாஸ் அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்பர் 1 பொசிஷனாகவும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட என்ட்ரி பொன்னி சில இருக்கும். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.